எப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படியா டெல்லி கேபிட்டல்ஸ் கூட வின் பண்ணி பாயிண்ட் டேபிளில் 4th பிளேஸில் உட்காந்து பிளே ஆஃபை இன்னும் ஈஸியாக ஆக்கிடுவீங்கன்னு பார்த்தோம்னா இல்லை நாங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் பிளே ஆஃப்குள்ளே போயிட மாட்டோம், இன்னும் கஷ்டம் கொடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசி கூட மறுபடி தோற்று சிஎஸ்கேக்கு 5th பிளேஸே பாயிண்ட் டேபிளை விட்டு கொடுத்துட்டீங்க. இதில் என்ன தெரியுதுன்னா பஞ்சாப் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் தோத்து சிஎஸ்கேக்கு இன்னும் வாய்ப்பை பிளே ஆஃப் போகிறதுக்கு அதிகமாகிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்ல அதிரடியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம சூரியவன்சி 21 பால்ல 45 ரன் 3 6 5 4 அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணாலும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 12 அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. ஆனால் அதுக்கடுத்து வந்த ஜுரேல் அதிரடியாக ஆடி ஒரு 50 போட்டாப்ல. ஆனால் பின்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிட்டாப்ல. கேப்டன் ரியான் பரக்கு வந்தாயா 26 பால்ல சட்டா அடிச்சு ஒரு 51 ரன் ஆடி கொடுத்தாப்ல. இதனால 14 ஓவரெல்லாம் கிட்டத்தட்ட 160 ரன் இருந்தது. அடுத்த 6 ஓவரில் ஒரு 70-80 ரன் மட்டும் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா 240-250 ஸ்கோர் போயிருக்கும். டிசியால் திரும்ப சேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் டிசி இதுக்கு ஒரு பிளானை போட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து மிச்சல் ஸ்டாக்கை வச்சு 15 ஓவர் போட வந்தாங்க. ஏன் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன் அப்படின்னம்னா மிச்சல் ஸ்டாக்ஸ் அதுக்கு முன்னாடி 2 ஓவரை பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆனால் மிச்சல் ஸ்டாக்கு தன்னோட கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ப்ரூவ் பண்ணுறாப்புல ஒரே ஓவரில் 3 விக்கெட் எடுத்துட்டாப்ல. அதோட ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆட்டம் கண்டுருச்சு. அதுக்கப்புறம் 5 ஓவரில் வெறும் 33 ரன் தான். அதுலேயும் சனாகா மட்டும்தான் 10 ரன். மற்ற எல்லாருமே 5 8 2 2 அப்படின்ட்டு சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகிட்டு போயிட்டதுனால 20 ஓவருக்கு 8 விக்கெட் இழந்து 193 தான் அப்படின்ட்டு டிசிக்கு ஒன்று ஈஸி ஆகிட்டாங்க. இதனால செகண்ட் இன்னிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆரம்பத்திலேயே கேஎல் ராகுலுக்கு 1 ரன்ல ஒரு கேட்ச் கைக்கு வந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி விட்டா கேஎல் ராகுல் சும்மா இருப்பாப்ல ஒரு 50 போட்டாப்ல. இன்னொரு பக்கம் அபிஷேக் போரல் இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு எப்படி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கலக்கினாரோ அதே மாதிரி இந்த டைமும் 31 பாலுக்கு 51 ரன் அப்படின்ட்டு சூப்பரா டெல்லியை கொண்டு போனாப்ல. அதுக்கப்புறம் மில்லரும் அசுதோஷ் சர்மா அக்சர் பட்டேல் 3 பேர் சேர்ந்து டெல்லியை கடைசி ஓவர் வரை போனாலுமே ஈஸியா ராஜஸ்தான் ராயல்ஸை வின் பண்ணிட்டாங்க. இதனால ராஜஸ்தான் ராயல்ஸும் சிஎஸ்கேவும் பாயிண்ட் டேபிள் பாயிண்ட் 12 சேமா இருக்கு. நெட் ரன் ரேட்டும் சேமா இருக்கனால சிஎஸ்கே 5th பிளேஸ் பேச்சு, ராஜஸ்தான் 6th பிளேஸ் பேச்சு. அதனால அடுத்து வர்ற சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இன்னும் உன்னிப்பா எல்லாரும் கவனிக்கப்படும். ஒருவேளை சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் பிளே ஆஃப் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஒருவேளை தோத்தா அப்படின்னம்னா இன்னும் பிளே ஆஃபுக்கு கடுமையான போட்டி இருக்கும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆவா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.